ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை எப்படி கட் பண்ணணும், அந்த பேட்டர்னை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்றதையுமே எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிரின்சஸ் கட்டோடைய ஃப்ரண்ட் பார்ட் வந்து இங்கே வச்சிருக்கேன். என்னோட பேட்டர்ன் வந்து நான் ஆல்ரெடி எப்பவுமே போடுவேன் இல்லையா, பிரின்சஸ் கட் அதே மாதிரி தான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெறும் அந்த ப்ளவுஸ் பேட்டர்னை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து பேட்டர்ன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்க மட்டும் இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 2.5 இன்ச் வந்து கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச் ஆர்ம் ஹோலுக்கு, 1/2 இன்ச் நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் 2.5 இன்ச் வந்து என்னோட ரெடி ஷோல்டர் இருக்க போகுது. அண்ட் கீழே என்னோட நெக் வித் பார்த்தீங்கன்னா இங்கே 3.1 இருக்கு இல்லையா, கீழே நம்ம கொடுக்கும்போது 3.1லேருந்து எக்ஸஸாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த நெக்லைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதோட பேட்டர்ன் வந்து லுக் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3.75 அளவுக்கு நான் தள்ளி தான் வச்சுருக்கேன் என்னுடைய நெக் வித் கீழே. ஓகே, டீப் வந்து நீங்கள் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நம்மளோட பிரின்சஸ் கட் ஏரியா இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம ஆர்ம் ஹோல் சைடு இருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். அங்கே இருந்து இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் ஹார்ட் வந்து ஷேப் வந்து வரைய போகிறோம் நம்மளோட நெக்குக்கு. இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்தும் வரையலாம், அப்படி இல்லைனா அந்த ஆர்ம் ஹோல்லேருந்து கொஞ்சம் மேலே இருந்தும் வரையலாம். அது உங்களோட விருப்பம் தான். பட் ரொம்ப மேலே வரைஞ்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறேன். அண்ட் நெக்கோட டீப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் கூட நீங்கள் எக்ஸஸாக கீழே போகலாம். ஏன்னா இது ஸ்வீட் ஹார்ட் தான். ஸ்வீட் ஹார்ட்டில் அந்த பாயிண்ட் மட்டும் தான் அந்த கீழே போக போது, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு கவர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கீழே ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் மார்க் பண்ணலாம் நெக் டீப்பில். அண்ட் அங்கே ஆர்ம் ஹோலில் ஒரு 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் மேலே. ஸோ இது கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வை வச்சுட்டு இங்கே ஒரு ஷேப் வந்து நம்ம வரையணும். இங்கே வந்து என்னுடைய நெக்கில் வந்து அந்த ஸ்வீட் ஆர்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் ஆர்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அந்த ஆர்ம் ஹோல் அளவுக்குலாம் கொண்டு போகாமல் வெறும் இந்த நெக்கோடைய வித் இருக்கு இல்லையா, அந்த லைன் அது வரைக்குமே நிறுத்திட்டு உங்கள் ஷேப் அப்படியே வெறும் ஸ்வீட் ஆர்ட்டை மொத்தமாகவே கட் பண்ணிவிட்டு நெக்கோட சைடில் மட்டும் அந்த பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா ஃபோட்டோவில், அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது வந்து நார்மலாக ஒரு நம்ம பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு ட்ரெண்டு தான். ஓகேங்களா? இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம், ஸ்வீட் ஆர்ட் வந்து மேலே தனியாக எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி வேணும், அட்டாச்சாக இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணுறதை பண்ணலாம். இப்போ அந்த கர்வ் நம்ம ஆர்ம் ஹோல் வரைக்கும் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை மொத்தமாக கட் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து எனக்கு 2 பார்ட்டாக வேணும். ஸ்வீட் ஆர்ட் வந்து மேலே எனக்கு தெரியணும் எம்போஸ். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்னோட ரெடி ஷோல்டர் சைடு இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் இப்போ நம்மளுடைய ஃப்ரண்டோட பீஸ். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இது முக்கியமாக நீங்கள் பேப்பர் பேட்டர்னில் மட்டும் தான் போட முடியும், லைனிங்லாம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே எங்கெல்லாம் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட் ஊக் கொடுக்க போகிறதுனால நான் ஃப்ரண்ட்டில் ஹூக் சைடு ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும். பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து கொடுக்கணும். அடுத்தது இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பேட்டர்னை, அதுக்கு கீழே இருக்க பார்ட்டுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் மேலே இருக்கிற பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெடி ஷோல்டரோட பார்ட், அதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸஸாக ஆட் பண்ண போகிறோம் சீம் அலவன்ஸ். அதை இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கான சீம் அலவன்ஸ் வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம லைனிங்கில் வச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆரோ மாதிரி போட்டுட்டீங்க உங்கள் பேப்பர் பேட்டர்னில் அப்படின்னா, நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நெக் வித் சைட்லாம் கொடுக்கல, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சீம் அலவன்ஸ் கொடுத்து தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதனால் அங்கெல்லாம் வந்து கொடுக்கல. இப்போ லைனிங்கில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய பிரின்சஸ் கட் பார்ட் இருக்கு இல்லையா, கீழே இருக்க போர்ஷன், அதுக்கு வந்து ஹூக் அண்ட் ஐக்கு ஒரு 1/2 இன்ச், பிரின்சஸ் கட்டில் ஒரு 1/2 இன்ச், அண்ட் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். கீழெல்லாம் நம்ம வந்து 1/2 இன்ச் ஆட் பண்ண தேவையில்லை, லென்த் சைட்லாம். ஏன்னா நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி ப்ளவுஸ் கட்டிங் அப்பவே பண்ணிட்டு இருப்போம். ஸோ அங்கே நம்ம ஆட் பண்ண தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் பேட்டர்ன், அதுக்கு வந்து இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடும் ஆட் பண்ண தேவையில்லை, ஷோல்டர் பக்கமும் ஆட் பண்ண தேவையில்லை, நெக் வித்க்கும் ஆட் பண்ண தேவையில்லை. வெறும் அந்த கீழே மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு, அந்த கீழே இருக்க பிரின்சஸ் கட் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் பார்ட், அதையும் இதையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கொடுத்தா போதும். இங்கே வந்து 1/2 இன்ச் தான் பொதுவாகவே நம்ம கொடுப்போம், வெறும் ஜாயின் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த பேப்பர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த கீழே ஜாயின் பண்ண போகிற போர்ஷன், அந்த பண்ண போகிற போர்ஷனை இது கூட ஒன்றா வைக்கிறேன். ஆக்சுவல் ஃப்ரண்ட் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வைக்கிறேன். வச்சதுக்கு அப்புறமா இந்த பேட்டர்ன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். அந்த ஆர்ம் ஹோல் சைடு அது எந்த அளவுக்கு போதோ அதே ஷேப்பில் நான் இங்கே வரைஞ்சிட்டே போகிறேன். ஓகே, இப்போது அது ஏன் நான் எக்ஸஸாக 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்னா, நம்ம லைனிங்கில் வந்து 1/2 இன்ச் எக்ஸஸாக தானே வச்சிருக்கோம். பேப்பர் பேட்டர்னில் 1/2 இன்ச் கிடையாது, ஆனால் லைனிங்கில் 1/2 இன்ச் இருக்குது சீம் அலவன்ஸ் பிரின்சஸ் கட் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அந்த 1/2 இன்ச்சை இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இந்த பேப்பரில் எவ்வளோ தூரம் இருக்கோ அதையுமே நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன். இப்போ அந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ தூரம் அதிகமாக நான் வந்து எக்ஸஸாக வச்சிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸஸாக நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது புரியும். பட் நீங்கள் இந்த எக்ஸஸை மட்டும் வச்சுக்கோங்க. வெறும் 1/2 இன்ச் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா, இந்த ஜாயிண்ட் அடிப்போம் பார்த்தீங்களா, கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும், அந்த 1/2 இன்ச் வந்து தனியாக தெரியாமல் இருக்கும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு ஆர்ம் ஹோலில் அந்த ஷேப் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஓகே,
ஸோ அந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்கோ மேலே இருக்கிறது இருக்குது அண்ட் கீழே மட்டும் நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு. அந்த ½ இன்ச் நான் கொடுத்த பிரின்சஸ் கட் ஜாயினிங்கையும் வந்து இங்கே கொடுக்கணும், நீங்கள் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வெறும் பேப்பர் பேட்டர்ன் அளவு மட்டும் கொடுக்கக்கூடாது. ஓகே, இது நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது ஏன் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத. பட் நீங்கள் இது பண்ணும்போது இந்த எக்ஸசையும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனிங்கில் வந்து நம்ம கரெக்டாக சீம் அலவன்ஸ்லாம் எக்ஸஸாக கொடுத்துட்டோம் இல்லை ஜாயின் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருக்க மேலே இருக்க போர்ஷன் அண்ட் கீழே இருக்க போர்ஷன் ரெண்டுத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கேன்வாஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே நீங்கள் ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே கேன்வாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப். ஓகேங்களா, அது இல்லாமல் நம்மளால் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக அச்சீவே பண்ண முடியாது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரண்ட்டோடைய மேலே இருக்க போர்ஷன் வந்து எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ கேன்வாஸ் வந்து அந்த நெக் சைடு கட் பண்ணணும். ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் ஆர்ம் ஹோல் இருக்குது, மேலே ஷோல்டர் இருக்குது, கீழே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணது இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம நெக் சைடு தான் கேன்வாஸ் கட் பண்ணணும். உங்களுக்கு சில டைம் நம்ம லைனிங்கில் மட்டும் பார்த்தோம்னா எது நெக்குனே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க எங்கே வந்து நெக் இருக்குது அப்படின்றது. ஏன்னா பேட்டர்ன் ப்ளவுசஸில் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இங்கே வந்து நான் நெக்கோடைய சைடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிருக்கீங்களா, வரைஞ்சிட்டு ஷோல்டரில் வந்து எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். சப்போஸ் கம்மியாயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அண்ட் கீழே வந்து நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டேன். ஓகே, அந்த ஷேப் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அது எங்கே முடியுதோ அந்த சைடும் வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் வந்து எவ்வளோ அகலம் வந்து நம்ம கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து ஒரு லைன் கம்மியாக வந்து வைப்பேன். ஏன்னா நான் ஸ்டிச்சிங்க்கு போக எனக்கு ஒரு 3/4 இன்ச் கிட்ட இருந்தால் போதும் உள்ள கேன்வாஸு. ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக எப்படி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக கொடுத்து அந்த ஷேப்பில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பையுமே வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். எப்போவுமே கேன்வாஸ் கட் பண்ணும்போது எதனா வந்து முடிகிற எண்டு இருக்குது, கட் ஆகிற போர்ஷன் இருக்குன்னா எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச் கொடுத்துக்கோங்க. ஏன்னா கம்மியாச்சுன்னா அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பிரின்சஸ் கட் போர்ஷன் இருக்கு இல்லையா, சென்டர் போர்ஷன் இன்னொரு போர்ஷன் ஜாயின் பண்ண போகிறோமே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷேப்பை அப்படியே வரைஞ்சிட்டு சென்டரில் ஹூக்கனை இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ண தானே போகிறோம். ஸோ அந்த கட்டான போர்ஷன்லையுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் வந்து கேன்வாஸ் வச்சுக்கிறேன். ஓகே, அதை மார்க்கும் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே மாதிரி 1.5 இன்ச்லேருந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியாக வந்து கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்மளோட கேன்வாஸை வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அதோடைய போர்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக நெக் ஓட்டின மாதிரி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடணும், அயன் பண்ணிடணும். ஓகே, தனியாக பீஸ் கொடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி தனியாகவும் எடுத்து பண்ணலாம். பட் நான் வந்து என்னோட லைனிங்லேயே வந்து அந்த மாதிரி கொடுத்துக்க போகிறேன். ஸோ லைனிங்கில் வந்து கரெக்டாக நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் என்னோட கேன்வாஸை. இப்போ வந்து நம்ம என்னோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் டபுள் லைனிங் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணலாம். எனக்கு வந்து டபுள் லைனிங் கொடுக்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி தோணும். ஸோ நான் வந்து டபுள் லைனிங் கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைனிங்கே ஒரு மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா அட்டாச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய இன்னொரு லைனிங் இருக்கும் என்கிட்ட, அதில் தான் நான் வந்து கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே லைனிங் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த லைனிங்கில் இந்த கேன்வாஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து இந்த பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் ஒர்க்கு அதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் கன்ஃபார்மாக வந்து இந்த மாதிரி எதனா ஒரு பார்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பார்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது அதை வந்து நம்மளுடைய நெக் சைடு வந்து அட்டாச் பண்ணணும். அண்ட் இந்த பேட்ச் ஒர்க் வந்து ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா, நம்ம பேப்பர் பேட்டர்ன் ஒன்று போட்டுருந்தோம் இல்லையா, மேல் சைடு எவ்வளோ இருக்குன்ட்டு, அது வரைக்கும் இந்த பேட்ச் இருந்தால் போதும். அதாவது அதுலேருந்து ஒரு ½ இன்ச் கீழே வரைக்கும் இருந்தால் போதும். ஏன்னா அது கீழே இருக்க மிச்சம்லாம் வந்து உள்ளே தான் இருக்க போகுது. மேலே அந்த ஸ்வீட் ஆர்ட் தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அந்த நெக் சைடு வந்து நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு ½ இன்ச் எக்ஸஸாக இருந்தால் போதும். மிச்சம் வந்து நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன் பேட்ச் இல்லாமலே. ஸோ அது தெரிய போகிறது கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 இன்ச் அளவுக்கு இருக்க ஒரு கோல்டன் பார்டர் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் தான், நீங்கள் அது ஒரு ½ இன்ச் இருக்கிற மாதிரியும் காட்டலாம், 3/4 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச், இல்லை ஃபுல் பேட்சுமே கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து அந்த ஃபுல் பேட்சுமே வைக்க போகிறேன். ஏன்னா அந்த கோல்டன் கலர் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபுல் கோல்டனுமே இங்கே யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ½ தான் வேணும், இப்போ ட்ரெண்டில் தான் அந்த ½ மாதிரி தான் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த ½ மாதிரி வேணும்னாலுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணி எதாக இருந்தாலுமே நம்மளோட நெக்கோடைய சைடு வந்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ என்னோட லைனிங்கில் நம்ம கேன்வாஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம நெக் வந்து இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கோங்க. அது மேலே இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே சும்மா ஒன்றா வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ மேலே வந்து இந்த பார்டரில் நல்ல பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ வெறும் நான் இங்கே ஜாயின் மட்டும் தான் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையுமே பண்ணிவிட்டு நம்மளுடைய லைனிங்கில் கேன்வாஸ் வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். லைனிங்கோட நல்ல பக்கம் வந்து அந்த பார்டரோட நல்ல பக்கம் மேலே ஒட்டின மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போது அந்த ½ இன்ச்சில் நம்ம ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். கரெக்டாக அந்த நெக் ஷேப்லாம் நம்ம எப்படி போதோ அதே மாதிரி நம்மளுடைய லைனிங்கை வந்து திருப்பிட்டே போகணும். இப்போது இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஜரி இருக்கு இல்லையா பார்டர், அது வந்து இந்த பக்கமாக இருக்கும். அண்ட் நம்மளோட லைனிங்கில் வந்து நம்ம இந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அது செக்யூர்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் வந்து நான் கீழே ஃபினிஷிங் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருப்பேன். பட் நீங்கள் வந்து அந்த இடத்துல கீழே முடிகிற இடத்துல வந்து ஒரு சின்ன மடிப்பு மாதிரி விட்டு மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதை லைனிங்கை உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா
நம்மளுடைய நெக்கு கிட்ட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய அந்த பார்டர் லுக். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பார்டர் வந்து குட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு அது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். நான் வந்து அந்த ஃபுல் சரியுமே எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அந்த ஃபேப்ரிக் சும்மா தானே இருக்குது. ஸோ நான் ஃபுல்லுமே எடுத்துக்கிறேன். இப்போ நான் இங்கே பண்ணுற பார்த்தீங்களா இந்த இடத்துல அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கேன்வாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, நான் இங்கே மெயின் ஃபேப்ரிக் அண்ட் அந்த பார்டர் வந்து ஜாயின் மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா. பண்ணும்போது கீழே வந்து ஒரு குட்டி ஃபோல்டு மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃபேப்ரிக்கில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுடுறேன். நம்ம கேன்வாஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது மேலே வச்சு மறுபடியும் நம்ம ஸ்டிச் போட்டு திருப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நெக்கோடைய பார்ட் வந்து மேலே இருக்க போர்ஷன் பக்காவாக ரெடி ஆகிடும் அந்த பேட்சோடு சேர்த்து. அடுத்தது வந்து நம்மளுடைய கீழே இருக்க ஸ்வீட் ஹார்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கேன்வாஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கோடைய நல்ல பக்கம் மேலே நம்ம லைனிங்கை எடுத்து வச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன். லைனிங்கோட நல்ல பக்கம் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் ஒன்றா வச்சுட்டு இந்த கேன்வாஸை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். அந்த 1/2 இன்ச்சில் கொஞ்சம் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பிட்டு நம்ம அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். இப்போ அதை அப்படியே நம்ம உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்வீட் ஆர்ட் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து மேலே இருக்க போர்ஷனில் அந்த பார்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஆர்ட்டுமே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்வீட் ஆர்ட்டோட பேட்டர்ன் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன். அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ மேலே இருக்க அந்த ஷோல்டரோட பாயிண்ட் இருக்கு இல்லையா, நெக் சைடு அங்கே வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலில் அந்த 1/2 இன்ச் அப்படியே தான் இருக்குது. நான் இன்னும் எதுவும் ஜாயின்லாம் பண்ணல. ஸோ அந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோட கரெக்டாக வைக்கிறேன். ஆனால் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அந்த 1/2 இன்ச் அந்த வந்து ஃபேப்ரிக்கில் இல்லை, ஆனால் பேப்பரில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், அந்த பேப்பர் பேட்டர்னை கரெக்டாக அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போது என்னுடைய அந்த பேட்டர்ன் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து நான் இங்கே பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய அந்த ஸ்வீட் ஆர்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணது இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட ஸ்வீட் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த லைனில் கரெக்டாக வைக்கிறேன். ஓகே, ஆர்ம் ஹோல் சைடு அந்த முடிகிற இடம் எங்கே இருக்கோ அதை வச்சுட்டு ஒரு பின் வந்து நான் குத்தி வச்சுடுறேன் இங்கே. ஓகே, இப்போ ஸ்டிச் பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அது எவ்வளோ நீட்டாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு. உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து இருக்கிறதே தூரத்தில் வந்து சுத்தமாகவே தெரியாது. அந்தளவுக்கு அது வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். இங்கே நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா இன்னும் வந்து பர்ஃபெக்ட் லுக் வந்து வந்துடும். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட அந்த மேலே இருக்க போர்ஷன் அண்ட் கீழே இருக்க போர்ஷன். உள்ளே வந்து இப்போ இந்த மாதிரி இருக்க போது இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்டர் லுக் வந்து இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய ப்ளவுஸ்க்கு. இப்போ உள்ளே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதை நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லைனிங்கை வந்து எடுத்துக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கை விட்டுடுங்க, லைனிங்கை வந்து எடுத்துட்டு இப்போ அந்த பேட்ச் இருக்கு இல்லையா உள்ள அதையும் எடுத்துக்கிறேன். அது ரெண்டுத்தையுமே ஒன்றா வந்து ஒரு ஸ்டிச் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். அந்த லைனிங்கையும் அந்த பேட்சையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற ஸ்டிச் வந்து போட்டுட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், நான் பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் இன்னொரு மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சுக்கிறேன். ஓகே, பிரின்சஸ் கட்டோட 2 பார்ட் இருக்கு இல்லையா, மெயின் ஃபேப்ரிக் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒன்றா வச்சு ஒரு பின் வந்து குத்திடுறேன். இங்கே நான் லைனிங் கொடுத்ததுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நீங்கள் வந்து உங்கள் மெயின் ஃபேப்ரிக் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. அடுத்தது லைனிங்க்கு வந்து அப்படியே பேட்டர்னை திருப்புங்க. அந்த லைனிங்கோட பேட்டர்னில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரின்சஸ் கட்டு சென்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்மளோட லைனிங்கையும் வைங்க. ஓகே, அது பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த பேட்டர்ன் இப்போ தான் மேட்சிங்காக இருக்குது. ஸோ அதை அப்படியே திருப்பி விடுங்க, உள் பக்கமாக விட்டுட்டு ஒரு பின் வந்து குத்திக்கோங்க. ஓகே, இதை அப்படியே இப்போ இந்த போர்ஷன் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த பின் குத்துனதை எடுத்துகிட்டு போய் மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அதை பின் கட்டாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நான் சொல்கிற மாதிரி வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லைனிங் வந்து எடுத்துக்கிறேன். லைனிங்கை வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லைனிங் ஜாயின் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த நெக்குக்கு ஒரு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா, லைனிங்கு கூட அந்த லைனிங் கூட ஜாயின் ஆன பேட்ச் வந்து இப்போ நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த பேட்சோடு சேர்த்து இப்போ நம்ம இந்த பிரின்சஸ் கட்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த ஜாயிண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதோடைய ரா எட்ஜே நமக்கு தெரியாது. அது வந்து பிரின்சஸ் கட்டோட ஜாயின் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அதோட எக்ஸஸ் மட்டும் உள்ளே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மெயின் ஃபேப்ரிக்லுமே வந்து என்னோட பிரின்சஸ் கட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரின்சஸ் கட் வந்து நமக்கு வெளியில் நம்ம எப்படி நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி உள்ளேயும் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் படி பண்ணிங்கன்னா உங்களோட பிரின்சஸ் கட் வெளியே அண்ட் உள்ளே ஃபுல்லாகவே நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்கோட பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த நெக் பேட்ச் வந்து அந்த பிரின்சஸ் கட்டோடவே ஜாயின் ஆகி உள்ளே போயிட்டு இருக்கும். இப்போ நம்மளோட பேட்ச்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு ரீசெக் வந்து பண்ணிடுறேன். இதோட ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்னில் பண்ண போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்க ஒரு மெத்தடுமே வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது சேம் மெத்தடில் நான் பண்ண ப்ளவுஸ் தான். ஸோ இதுலேயுமே வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த பட்டி மட்டும் சின்னதாக வச்சிருக்கேன், ஃபுல்லாக வைக்காமல். அவ்வளோதான் இதில் டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.